வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் டோரின் புஷ்பராஜா. விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள். நாட்டில் எரிபொருள் கையிருப்புள்ள காலம் இதுதான். மின் துண்டிப்பும் ஏற்படலாம். அமைச்சர் அதிர்ச்சி தகவல். விசேட விடுமுறை தினமான புதன்கிழமைகளில் மேலதிக வகுப்புகளுக்கு தடை. சுகாதார அமைச்சின் சில பிரிவுகளுக்கு புதன்கிழமைகளில் வீட்டிலிருந்து வேலை. பாடசாலை கல்வி நடவடிக்கைகள் பாதிப்பு. ஆசிரியர்கள் மாணவர்களின் வரவு குறையும் அபாயம். பல்கலைக்கழக விரிவுரைகளை இணைய வழியில் நடத்துமாறு அறிவுறுத்தல். அரிசி விலை அதிகரிக்குமா? தட்டுப்பாடு தொடர்பில் அறிவிப்பு. QR முறையால் ரயில் சேவைகள் பாதிக்கப்படும். பயணிகளுக்கு வெளியான செய்தி. மத்திய கிழக்கு போர் பதற்றம். இலங்கைக்கு வரும் விமான சேவைகள் தொடர்ந்தும் தாமதம். துபாய்க்கான விமானங்கள் ரத்து. ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸின் அறிவிப்பு. நாட்டில் மின் விநியோகத்தில் சிக்கல் ஏற்படுமா? எரிசக்தி அமைச்சு விளக்கம். பாக்தாத்தில் உள்ள அமெரிக்க தூதரகம் மீது ட்ரோன் ஏவுகணை தாக்குதல்கள். பற்றி எரியும் புஜைரா. திடீரென மூடப்பட்ட வான்பரப்பு. ஐக்கிய அரபு ராச்சியத்தின் அறிவிப்பு. இந்துக்களுக்கு பைபிள் வழங்கினால் கொளுத்துவோம். சிவசேனை எச்சரிக்கை. அவை எமது தலைப்புச் செய்திகள். இனி தொடர்பான விரிவான செய்திகள். Fourth Monkey Connect launching soon. சாதாரண நுகர்வின் கீழ் நாட்டில் எரிபொருள் போதுமானதாக இருக்கும் காலப்பகுதி தொடர்பான விவரங்களை வலுசக்தி அமைச்சர் குமார ஜெயக்கொடி வெளிப்படுத்தினார். பாராளுமன்றத்தில் இன்று விசேட உரையொன்றை ஆற்றி அவர் இதனை தெரிவித்துள்ளார். அமைச்சரின் அறிவிப்பின்படி சாதாரண டீசல் ஏப்ரல் 12ஆம் தேதி வரை மற்றும் 92 ஒக்டேன் பெட்ரோல் ஏப்ரல் மாதம் 23ஆம் தேதி வரை மற்றும் சூப்பர் டீசல் மற்றும் 95 ஒக்டேன் பெட்ரோல் மே மாதம் 10ஆம் தேதி வரை கையிருப்பில் காணப்படுகிறது. எரிபொருள் விநியோகத்தை சீராக பேணுவதற்கும் மேலதிக எரிபொருள் தொகைகளை நாட்டிற்கு வரவழைப்பதற்கும் தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக அமைச்சர் மேலும் தெரிவித்தார். இதேவேளை நாட்டில் நிலவும் எரிபொருள் நெருக்கடிக்கு மத்தியில் இதுவரை மின் துண்டிப்பு அமல்படுத்தப்படவில்லை என்றாலும் எதிர்காலத்தில் மின்சாரத்தை துண்டிக்க வேண்டிய நிலை ஏற்படக்கூடும் என வலுசக்தி அமைச்சர் குமார ஜெயக்கொடி தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவினால் மின் துண்டிப்பு அமல்படுத்தப்படுமா என எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அமைச்சர் இவ்வாறு தெரிவித்தார். இதுவரை 1 மணி நேரம் கூட மின்வெட்டு இன்றி நாம் கொண்டு செல்கிறோம். ஆனால் மின்சாரத்தை துண்டிக்க வேண்டிய ஒரு காலம் வரவும் கூடும் என அமைச்சர் அங்கு மேலும் குறிப்பிட்டார். விசேட அரசாங்க விடுமுறை தினமாக அறிவிக்கப்பட்டுள்ள புதன்கிழமைகளில் மேலதிக வகுப்புகளை நடத்துவது தடை செய்யப்பட்டுள்ளதாக அத்தியாவசிய சேவைகள் ஆணையாளர் நாயகம் அறிவித்துள்ளார். போதுமான அளவு எரிபொருள் கையிருப்பில் உள்ள போதிலும் எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய நெருக்கடிகளை கருத்தில் கொண்டு ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமையை அரச விடுமுறை தினமாக பிரகடனப்படுத்தப்பட்டது. இந்த விசேட விடுமுறையானது அரச அலுவலகங்கள், பாடசாலைகள், பல்கலைக்கழகங்கள் மற்றும் நீதிமன்றங்கள் உள்ளிட்ட அனைத்து அரச நிறுவனங்களுக்கும் பொருந்தும் என அத்தியாவசிய சேவைகள் ஆணையாளர் நாயகம் பிரபாத் சந்திரகீர்த்தி தெரிவித்திருந்தார். அதன்படி தேவையற்ற பயணங்கள் மற்றும் எரிபொருள் விரயத்தை குறைக்கும் நோக்கில் அனைத்து அரச நிகழ்வுகளும் மறு அறிவித்தல் வரை இடைநிறுத்தப்பட்டுள்ளன. அரசாங்கம் முன்னெடுத்துள்ள இந்த வேலை திட்டத்திற்கு ஒத்துழைப்பு வழங்கும் வகையில் தனியார் நிறுவனங்களும் இதேபோன்ற விடுமுறை அல்லது வேலை நேர ஒழுங்கமைப்புகளை பின்பற்றுவது குறித்து பரிசீலிக்குமாறு ஆணையாளர் நாயகம் கேட்டுக்கொண்டுள்ளார். இந்த நிலையிலேயே மேலதிக வகுப்புகள் தொடர்பான குறித்த அறிவிப்பு வெளிவந்துள்ளது. இதேவேளை புதன்கிழமை அரச விடுமுறையாக அறிவிக்கப்பட்டுள்ளதால் அன்றைய தினம் அரசு அங்கீகாரம் பெற்ற அனைத்து தனியார் பாடசாலைகளுக்கும் விடுமுறை நாளாக அறிவிக்கப்பட்டுள்ளதாக பிரதி கல்வி அமைச்சர் தெரிவித்துள்ளார். PT Cash & Carry PT சூப்பர் ஸ்டோரின் கல்யாணி அன்னபூரணி பிராண்டில் அன்றாட வாழ்க்கையின் அனைத்து பொருட்களையும் ஒரே இடத்தில் பெற்றுக்கொள்ள PT Cash & Carry பாரிஸில் லாட்சப்பல். உள்நாட்டில் எரிபொருள் நுகர்வை குறைக்கும் அரசாங்கத்தின் கொள்கைக்கு இணங்க சுகாதார அமைச்சின் சில குறிப்பிட்ட பிரிவுகளின் அதிகாரிகளுக்கு ஒவ்வொரு புதன்கிழமையும் வீட்டிலிருந்து பணியாற்றுவதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. சுகாதார மற்றும் ஊடக அமைச்சின் செயலாளர் விசேட வைத்திய நிபுணர் அனில் ஜெயசிங்க இது தொடர்பான உத்தியோகபூர்வ அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். இந்த வாரத்திலிருந்து மறு அறிவித்தல் வரை ஒவ்வொரு புதன்கிழமையும் பின்வரும் அலுவலகங்களை சேர்ந்த அதிகாரிகள் வீட்டிலிருந்து பணியாற்ற வேண்டும். காசல் வீதியில் அமைந்துள்ள புதிய அமைச்சு கட்டடத்தின் அனைத்து பிரிவுகள், நாரகேன்பட்டியில் உள்ள மலேரியா ஒழிப்பு பிரிவின் அனைத்து பிரிவுகள், தேசிய புற்றுநோய் கட்டுப்பாட்டு திட்டம், சுகாதார மேம்பாட்டு பணியகம் என்பன அவசியமாகும். போக்குவரத்து தொடர்பான அத்தியாவசிய பணிகள் சுவசிரிபாய கட்டடத்தில் இருந்து வழமை போல் முன்னெடுக்கப்படும். சுற்றுச்சூழல் சுகாதாரம், தொழில்சார் சுகாதாரம் மற்றும் உணவு பாதுகாப்பு பிரிவின் உணவு கட்டுப்பாட்டு பிரிவில் உரிமம் வழங்கும் பணிகளில் ஈடுபடும் அதிகாரிகள் பிரதி பணிப்பாளர் நாயகத்தின் அறிவுறுத்தல்களின்படி புதன்கிழமைகளில் சுவசிரிபாய வளாகத்தில்
பணியாற்றுவர் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அமைச்சின் ஏனைய பிரிவுகள் புதன்கிழமைகளில் குறைந்தபட்ச ஊழியர்களை கொண்டு இயங்குவதை உறுதி செய்ய வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது நிலவும் எரிபொருள் நெருக்கடி காரணமாக பாடசாலைகளின் அன்றாட செயற்பாடுகள் ஏற்கனவே பாதிக்கப்பட தொடங்கியுள்ளதாக இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் தலைவர் பிரியந்த பெர்னாண்டோ எச்சரிக்கை விடுத்துள்ளார். இதற்கான அவசர தீர்வுகள் எட்டப்படாவிட்டால் ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களின் பாடசாலை வரவு பாரிய அளவில் வீழ்ச்சியடையும் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். பெரும்பாலான ஆசிரியர்கள் பாடசாலைக்கு செல்ல மோட்டார் சைக்கிளையே நம்பியுள்ளனர். தற்போது வாரத்திற்கு வழங்கப்படும் 5 லிட்டர் எரிபொருள் அவர்களின் 5 நாள் பயணத்திற்கு எவ்விதத்திலும் போதுமானதல்ல. பல ஆசிரியர்கள் ஒரு நாளைக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வரை பயணம் செய்ய வேண்டியுள்ளது. இவர்களால் தற்போதைய எரிபொருள் ஒதுக்கீட்டின் கீழ் பாடசாலைக்கு செல்வது இயலாத காரியமாகும். எரிபொருளை பெற்றுக்கொள்வதற்காக நீண்ட நேரம் வரிசைகளில் காத்திருக்க வேண்டியுள்ளதால் அதிபர்கள் மற்றும் ஆசிரியர்கள் விடுமுறை விண்ணப்பிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். தற்போது நடைபெற்று வரும் கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சை விடைத்தாள் மதிப்பீட்டு பணிகளில் ஈடுபட்டுள்ள ஆசிரியர்கள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளனர். பல ஆசிரியர்கள் மதிப்பீட்டு நிலையங்களுக்கு செல்ல ஒரு நாளைக்கு சுமார் 100 கிலோமீட்டர் வரை பயணம் செய்ய வேண்டியுள்ளது. பொது போக்குவரத்துக்கு வழங்கப்படும் எரிபொருள் அளவு போதுமானதாக இல்லாததால் ஆசிரியர்கள் மட்டுமின்றி மாணவர்களின் வரவும் பாதிக்கப்படும் அபாயம் உள்ளதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளார். பல்கலைக்கழக விரிவுரைகளை இணைய வழியில் முன்னெடுக்குமாறு அனைத்து துணைவேந்தர்களுக்கும் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு அறிவுறுத்தியுள்ளது. எரிபொருள் தட்டுப்பாட்டினால் ஏற்படும் போக்குவரத்து சிரமங்களை குறைக்கவும் அதே நேரம் கல்வி நடவடிக்கைகள் தடையின்றி தொடங்குவதை உறுதிப்படுத்தவும் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. எரிபொருள் பயன்பாட்டை குறைக்கும் நோக்கில் பல்கலைக்கழக கல்விசார் ஊழியர்கள் தற்போது சாத்தியமான இடங்களில் புதன்கிழமைகளில் வீட்டிலிருந்தே பணிபுரிதல் முறையை பின்பற்றி வருகின்றனர். அனைத்து கல்வி நடவடிக்கைகளையும் முழுமையாக இணைய வழியில் முன்னெடுப்பது தற்போதைக்கு சாத்தியமில்லை என்பதால் விடுதிகளில் தங்கியுள்ள மாணவர்கள் சில நேரடி அமர்வுகளில் கலந்து கொள்ள அனுமதிக்கப்படுவர். பல்கலைக்கழக ஊழியர்கள் முடிந்தவரை ஒன்றிணைந்து வாகனங்களை பகிர்ந்து கொண்டு பயணங்களை மேற்கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். அறிவியல், பொறியியல் மற்றும் மருத்துவ பீடங்கள் போன்ற நடைமுறை பயிற்சிகள் அவசியமான பாடப்பிரிவுகள் குறித்து பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் உப தலைவர் பேராசிரியர் வசந்த லியனகே சில விடயங்களை தெளிவுபடுத்தினார். கோட்பாட்டு ரீதியான விரிவுரைகள் இணைய வழியில் நடத்தப்படும். நடைமுறை பயிற்சிகள் சிறிய குழுக்களாக பிரிக்கப்பட்டு நடத்தப்படும். உதாரணமாக, ஒரு தொகுதி மாணவர்கள் ஒரு வாரம் பல்கலைக்கழகத்திற்கு வருகை தந்து தமது செய்முறை பயிற்சிகளை முடித்துவிட்டு திரும்பலாம் என்றார். அரசாங்கத்திடம் 3 மாதங்களுக்கு தேவையான அளவு அரிசி கையிருப்பில் உள்ளதாக வர்த்தக அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்று நடைபெற்ற ஊடக சந்திப்பொன்றில் கலந்து கொண்டு கருத்துரைத்த போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அதன்படி எதிர்வரும் பண்டிகை காலத்தில் அரிசிக்கு தட்டுப்பாடு ஏற்படாது என அவர் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் அரிசியின் விலை அதிகரிக்கப்படாது எனவும் வர்த்தக அமைச்சர் வசந்த சமரசிங்க கூறியுள்ளார். சந்தையில் கோழி இறைச்சி 1 கிலோ ரூபாய் 1400 உயர்ந்துள்ளதாக பஸ்டியன் மாவட்ட கோழி வியாபாரிகள் சங்க தலைவர் MIM இக்பால் தெரிவித்துள்ளார். முட்டை ஒன்றின் விலை 35 முதல் 40 ரூபாய் வரையில் விற்பனை செய்யப்படுவது தெரிவிக்கப்படுகிறது. நாட்டில் மீண்டும் எரிபொருள் QR குறியீடு முறைமை அமல்படுத்தப்பட்டுள்ள போதிலும் ரயில் சேவைகள் எவ்வித தடையுமின்றி வழமை போல இயங்கும் என ரயில்வே திணைக்களம் அறிவித்துள்ளது. இது தொடர்பாக ரயில்வே திணைக்களத்தின் பொது மேலாளர் கே ரவீந்திர பத்மபிரிய வழங்கிய விளக்கத்தில், ரயில் சேவைகளுக்கான எரிபொருள் ஒதுக்கீட்டை இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் நேரடியாக வழங்குவதாக தெரிவித்துள்ளார். பொதுமக்களுக்கான QR ஒதுக்கீட்டு முறைமை ரயில் சேவைக்கு பொருந்தாது. இதற்காக ஒதுக்கப்பட்டுள்ள பிரத்யேக எரிபொருள் நிலையங்களூடாகவே ரயில்களுக்கு எரிபொருள் நிரப்பப்படுகிறது. மேலும் ரயில்கள் திட்டமிட்டபடி தடையின்றி இயங்கும் என அவர் உறுதியளித்துள்ளார். ரயில்வே திணைக்களத்திற்கு என ஒதுக்கப்பட்ட எரிபொருள் நிலையங்கள் ரயில் நடவடிக்கைகளுக்காக மாத்திரமே பயன்படுத்தப்படும். அங்கிருந்து தனியார் துறைக்கோ அல்லது ஏனைய வாகனங்களுக்கோ எரிபொருள் வழங்கப்பட மாட்டாது என அவர் தெளிவுபடுத்தினார். மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் நிலவும் போர் சூழல் காரணமாக இலங்கைக்கு வரும் விமான சேவைகள் தொடர்ந்து தாமதங்களை எதிர்நோக்கி வருவதாக இலங்கை சிவில் விமான போக்குவரத்து அதிகார சபை தெரிவித்துள்ளது. நேற்று சுமார் 4 விமானங்கள் மட்டுமே இயக்கப்பட்டதாக சிவில் விமான போக்குவரத்து அதிகார சபையின் பணிப்பாளர் நாயகம் தமிந்த ரம்புவெல்ல தெரிவித்தார். வான்பரப்பு மூடப்பட்டமை மற்றும் மத்திய கிழக்கின் போர் பதற்றம் காரணமாக பெரும்பாலான வெளிநாட்டு விமான நிறுவனங்கள் தமது திட்டமிடப்பட்ட விமான சேவைகளை ரத்து செய்துள்ளன. நேற்றைய தினம் ஒரு சில விமானங்கள் மட்டுமே சேவையில் ஈடுபட்டன. அவற்றில் முக்கியமானவை சலாம் ஏர், எதிஹாட் ஏர்வேஸ், ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் என்பனவாகும். மத்திய கிழக்கின் பல விமான நிலையங்கள் மூடப்பட்டுள்ளதாலும்
காரணங்களாலும் வான்பரப்பு மட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாலும் பெரும்பாலான சர்வதேச விமான நிலையங்கள் தமது சேவைகளை நிறுத்தியுள்ளன. கட்டுநாயக்க மற்றும் துபாய்க்கு இடையிலான விமான சேவைகளில் மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனம் உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளது. இதன்படி 17, 18, 21 மற்றும் 24 ஆகிய திகதிகளில் கொழும்பிலிருந்து துபாய் நோக்கி பயணிக்கும் UL 231 விமானமும் துபாயிலிருந்து கொழும்பு திரும்பும் UL 232 விமானமும் ரத்து செய்யப்பட்டுள்ளது. இந்த விமான ரத்துகளால் பாதிக்கப்பட்டுள்ள பயணிகள் மேலதிக உதவிகள் மற்றும் தகவல்களுக்கு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் உலகளாவிய தொடர்பு மையத்தை இலங்கைக்குள் 1979 என்ற இலக்கத்திலும் சர்வதேச அளவில் 94117771 79 என்ற இலக்கத்திலும் தொடர்பு கொள்ள முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அதே நேரம் பயணிகள் தத்தமது பயண முகவர்களையோ அல்லது அருகிலுள்ள ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் அலுவலகத்தையோ அணுகுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். பயணிகள் தங்களது பயணங்களை திட்டமிடும் முன்னர் நிறுவனத்தின் உத்தியோகபூர்வ இணையதளம் மற்றும் சமூக வலைதள பக்கங்கள் ஊடாக விமானங்களின் தற்போதைய நிலை குறித்து ஆராயுமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். நாட்டில் மின்சார விநியோகத்தில் தற்போது எந்தவித சிக்கல்களும் அடையாளம் காணப்படவில்லை என எரிசக்தி அமைச்சு அறிவித்துள்ளது. மழை வீழ்ச்சி குறைவு மற்றும் நிலக்கரி இறக்குமதி தாமதம் குறித்த அச்சங்களுக்கு மத்தியில் இந்த விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த எரிசக்தி பிரதி அமைச்சர் அர்ஹம் இல்யாஸ் மின்சார விநியோகத்தை பாதிப்பின்றி முன்னெடுக்க தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டார். குறிப்பாக மின்சார வளங்களை சீராக பகிர்ந்தளிக்க QR குறியீடு அடிப்படையிலான முறைமை பயன்படுத்தப்படுவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். சில கப்பல்கள் மே மாதம் 26 வரை கால அவகாசம் கோரியுள்ள போதிலும் ஏனைய நிலக்கரி தொகுதிகள் ஏற்கனவே நாட்டை நோக்கி வந்து கொண்டிருப்பதாக தெரிவித்தார். இதனால் மின் உற்பத்தியில் பாதிப்பு ஏற்படாது என அவர் உறுதிபட கூறினார். யாழ்ப்பாணத்தில் அதிஉயர்ந்த மற்றும் நவீன வசதிகளுடனான டில்கோ ப்ளூ ஓஷன் நிறுவனத்தின் மூலம் வழங்கும் யாழ் ராயல் பேலஸ். ஈராக் தலைநகர் பக்தாத்தில் உள்ள அமெரிக்க தூதரகத்தை குறிவைத்து ட்ரோன் மற்றும் ஏவுகணை தாக்குதல்கள் நடத்தப்பட்டுள்ளன. இதனைத் தொடர்ந்து தூதரக பகுதியில் பெரும் வெடிச்சத்தம் கேட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. பக்தாத்தின் பாதுகாக்கப்பட்ட பகுதியில் அமைந்துள்ள அமெரிக்க தூதரகத்தை நோக்கி ட்ரோன் ஊடுருவியதை அடுத்து வான் பாதுகாப்பு அமைப்புகள் உடனடியாக செயல்பட்டு அதனை தடுத்து தாக்கியதாக பாதுகாப்புத்துறை தெரிவித்துள்ளது. இந்த தாக்குதல் முயற்சியின் போது தூதரகத்தின் அருகாமையில் ஒரு பலத்த வெடிப்பு சத்தம் கேட்டதாக அல் ஜசீரா செய்தியாளர் தெரிவித்துள்ளார். இந்த சம்பவத்தை தொடர்ந்து தூதரக பகுதியில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. தாக்குதல் ஆரம்பமானதிலிருந்து நடத்தப்பட்டு மிக மோசமான தாக்குதல் இதுவென ஈராக் பாதுகாப்பு படையினர் தெரிவித்துள்ளனர். இந்த தாக்குதல் நடைபெறுவதற்கு சுமார் 6 மணித்தியாலங்களுக்கு முன்னர் ஈராக்கில் உள்ள அமெரிக்க பிரஜைகளுக்கான பாதுகாப்பு எச்சரிக்கையை தூதரகம் விடுத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. இதேவேளை ஈரான் முன்னெடுத்துள்ள புதிய ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதலை தொடர்ந்து ஐக்கிய அரபு ராச்சியம் தனது வான்பரப்பை தற்காலிகமாக முழுமையாக மூடுவதாக அறிவித்துள்ளது. நாட்டின் வான்பரப்பை தற்காலிகமாகவும் முழுமையாகவும் மூடுவதாக ஐக்கிய அரபு ராச்சியத்தின் பொது சிவில் விமான போக்குவரத்து அதிகார சபை அறிவித்துள்ளது. விமானங்கள் மற்றும் அவற்றின் பணியாளர்களது பாதுகாப்பை உறுதி செய்யவும் ஐக்கிய அரபு ராச்சிய பிராந்தியத்தை பாதுகாக்கவும் இந்த விதிவிலக்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அரசு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. ஈரானின் புதிய ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதலுக்கு தகுந்த பதிலடி கொடுத்து வருவதாக ஐக்கிய அரபு ராச்சிய பாதுகாப்பு அமைச்சகம் ஏற்கனவே தெரிவித்திருந்த நிலையில் இந்த அறிவிப்பு தற்போது வெளியாகியுள்ளது. இதேவேளை ஐக்கிய அரபு ராச்சியத்தின் புஜைரா எண்ணெய் தொழிற்சாலை மண்டலத்தை இலக்கு வைத்து நடத்தப்பட்ட ட்ரோன் தாக்குதலால் அங்கு பாரிய தீப்பரவல் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. துபாய்க்கு கிழக்கே சுமார் 150 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள புஜைரா எண்ணெய் தொழிற்சாலை மண்டலம் இன்று காலை ட்ரோன் மூலம் இலக்கு வைக்கப்பட்டுள்ளது. இந்த தாக்குதலில் எவருக்கும் காயங்களோ அல்லது உயிரிழப்புகளோ ஏற்படவில்லை என்பதை அதிகாரிகள் உறுதிப்படுத்தியுள்ளனர். சர்வதேச எரிசக்தி சந்தையில் முக்கிய பங்கு வகிக்கும் புஜைரா எண்ணெய் சேமிப்பு முனையத்தின் மீதான இந்த தாக்குதல் வளைகுடா பிராந்தியத்தில் நிலவும் பதற்றத்தை மேலும் அதிகரித்துள்ளது. இலங்கையில் தற்போது நிலவி வரும் எரிபொருள் வரிசைகள் மற்றும் தட்டுப்பாடு குறித்த நிலைமை தொடர்பில் பொதுமக்கள் தரப்பிலிருந்து முக்கிய கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டுள்ளன. எரிபொருள் நிலையங்களில் வரிசைகள் காணப்படுவது ஒரு சாதாரணமான விடயம் அல்ல என்றும் இது உலகளாவிய ரீதியில் ஏற்பட்டுள்ள யுத்த சூழலின் நேரடி பின்னடைவு என்பதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. இதனை ஒரு நாட்டின் தோல்வியாக மட்டும் பார்க்காமல் சர்வதேச ரீதியில் ஏற்பட்டுள்ள எரிபொருள் நெருக்கடியின் ஒரு அங்கமாகவே கருத வேண்டும் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இதேவேளை நாட்டின் தற்போதைய இக்கட்டான சூழலை சில ஊடகங்கள் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி மக்கள் மத்தியில் தேவையற்ற அச்சத்தை பரப்பி வருவதாகவும் குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. குறிப்பாக அரசாங்க
அரசாங்கத்திற்கு எதிரான அரசியல் சக்திகள் மற்றும் முந்தைய ஆட்சியாளர்களை மீண்டும் அதிகாரத்திற்கு கொண்டுவர துடிக்கும் தரப்பினர் இத்தகைய தட்டுப்பாடுகளை ஒரு நாடகமாக அரங்கேற்றி வருவதாக கவலை வெளியிடப்பட்டுள்ளது. இவ்வாறான தரங்கட்ட மற்றும் உள்நோக்கம் கொண்ட செய்திகளை மக்கள் காது கொடுத்து கேட்க வேண்டாம் எனவும் வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளது. எரிபொருள் விநியோகத்தை சீர் செய்ய ஆரம்பிக்கப்பட்டுள்ள QR குறியீடு முறைமை குறித்து பேசிய போது இது ஒரு மிக சிறந்த மற்றும் நீதியான நடைமுறை என பாராட்டப்பட்டது. முன்னைய காலங்களில் ஒரு சிலர் அதிகப்படியான எரிபொருளை பெற்றுக்கொண்ட நிலையில் தற்போது இந்த முறைமையின் மூலம் அனைவருக்கும் சமமான அளவில் எரிபொருள் பகிரப்படுவது உறுதி செய்யப்பட்டுள்ளது. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் பதவிக்காலத்தில் வலுப்படுத்தப்பட்ட இந்த முறைமை சாதாரண மக்களுக்கு சிறந்த சேவையை வழங்கி வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டது. நாட்டில் தற்போது போதிய அளவு எரிபொருள் கையிருப்பில் உள்ள போதிலும் மக்கள் தேவையற்ற முறையில் அச்சமடைந்து அதிக அளவில் எரிபொருளை சேமிக்க முயற்சிப்பதாலேயே இத்தகைய நீண்ட வரிசைகள் உருவாகின்றன. எனவே மக்கள் பதற்றமடையாமல் நிதானமாக செயல்பட வேண்டும் எனவும் அரசியல் லாபத்திற்காக செயல்படும் சக்திகளின் சூழ்ச்சிகளுக்கு பலியாக வேண்டாம் எனவும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. வடமாகாண மேலதிக மாகாண கல்வி பணிப்பாளர் பிரட்லியின் செயற்பாடுகளை வடமாகாண ஆளுநர் வேடிக்கை பார்ப்பாராயின் பாடசாலைகளில் இந்து மாணவர்களுக்கு வழங்கும் பைபிள்களை வாங்கி கொளுத்துவோம் என இலங்கை சிவசேனை அமைப்பின் சிவ தொண்டர்கள் ஸ்ரீந்திரன் மற்றும் மாதவன் ஆகியோர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். ஜாலில் இடம்பெற்ற உடவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்ட போது அவர்கள் இவ்வாறு தெரிவித்தனர். அவர்கள் மேலும் தெரிவிக்கையில், முழுவதிலும் உள்ள சிவ தொண்டர்கள் அந்தந்த பாடசாலைகளிலே அந்தந்த கல்வி வலயங்களிலே முன்னின்று எங்கள் சைவ பிள்ளைகளின் கைகளிலே கொடுக்கப்பட்டிருக்கின்ற அந்த பைபிளை வாங்கி எரிப்போம் என்பதையும் நாங்கள் இந்த இடத்திலே கூறிக்கொள்கின்றோம். இவ்வாறு எரிப்பதனூடாக ஏற்பட போகின்ற பாரதூரமான விளைவுகளுக்கு முழு பொறுப்பையும் எங்களுடைய வடமாகாண ஆளுநரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவர் மட்டுமல்ல, வடமாகாண கல்வி அமைச்சின் செயலாளரும் ஏனைய உயர் அதிகாரிகளும் இதுக்கு பதில் கூற வேண்டும். அது மட்டுமல்ல, இந்த மாணவர்களுடைய பெற்றோர்களுக்கு ஊடாக நாங்கள் மாணவர்களுடைய அடிப்படை உரிமை மீறப்பட்டிருக்கிறது தொடர்பாகவும் நாங்கள் அடிப்படை உரிமை வழக்கை எதிர்காலத்திலே தொடுக்க இருக்கின்றோம். ஏனென்று சொன்னால், இலங்கையின் அரசியல் அமைப்பின் 3ஆம் அத்தியாயம் என்ன சொல்லுகிறது என்றால், அந்தந்த மதத்தினருடைய மத சுதந்திரம் பற்றி சொல்லுகின்றது. எனவே இந்த பைபிள் விநியோகம் என்று சொல்வது சைவ பிள்ளைகளின் மத சுதந்திரத்தை மீறுகின்ற ஒரு செயற்பாடு. எனவே அடிப்படை உரிமை, அவர்களுடைய மத அடிப்படை உரிமை மீறப்பட்டது என்ற வகையிலே நாங்கள் வழக்கு தொடுக்கலாம். இவற்றையெல்லாம் கருத்திலே கொண்டு மிகவும் ஆளுநருடைய நாங்கள் மிகவும் தயவுடன் கேட்டுக்கொள்வது என்றால், உடனடியாக நீங்கள் சகல வலய கல்வி பணிப்பாளர்களுக்கு உத்தரவு பிறப்பித்து இந்த மதமாற்ற நடவடிக்கையை நிறுத்த வேண்டும். இதிலே இன்னொரு விடயத்தை நாங்கள் கேட்கின்றோம். கடந்த கால நடவடிக்கைகளையும் வைத்துக்கொண்டு கேட்கின்றோம். வடமாகாண கல்வி அமைச்சாக இருக்கலாம், வடமாகாண கல்வி திணைக்களமாக இருக்கலாம், யாழ்ப்பாண கல்வி வலயமாக இருக்கலாம். இவையெல்லாம் கல்வி வளர்ச்சியை ஏற்படுத்துகின்ற அமைப்புகளா அல்லது கிறிஸ்தவ மத பிரச்சாரத்துக்குரிய இடங்களா என்றதையும் எங்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் என்று கேட்டு, மிகுந்தலை விகாரைக்கு வந்து ஜெர்மன் பெண்ணை பாலியல் சீண்டல் செய்ய முயன்று தொல்பொருள் ஊழியர் ஒருவர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த இளம்பெண் கடந்த வெள்ளிக்கிழமை சுற்றுப்பயணமாக இலங்கைக்கு வந்துள்ளார். இந்த நிலையில் அவர் நேற்று முன்தினம் வரலாற்று சிறப்புமிக்க மிகுந்தலை ரஜமகா விகாரைக்கு சென்றுள்ளார். இதன்போது சந்தேக நபர் அந்த பெண்ணுக்கு பாலியல் தொல்லை அளிக்க முயன்றுள்ளார். அந்த நேரத்தில் மிகுந்தலையை வழிபட வந்த குழுவினருக்கு குறித்த இளம்பெண்ணின் அலறல் சத்தம் கேட்டுள்ளது. அவர்கள் உடனடியாக காட்டை நோக்கி ஓடி சென்றுள்ளனர். சந்தேக நபர் தனது டி-ஷர்ட்டை பயன்படுத்தி அந்த பெண்ணின் கழுத்தை நிறுத்திக் கொண்டிருந்த வேளையில் தாம் தலையிட்டு அவரை மீட்டதாக அக்குழுவினர் தெரிவித்தனர். இச்சம்பவம் குறித்து மிகுந்தலை போலீசில் முறைப்பாடு செய்யப்பட்டதை அடுத்து சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். பாதிக்கப்பட்ட வெளிநாட்டு பெண் அனுராதபுரம் சட்ட வைத்திய அதிகாரியிடம் ஆஜர்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. மிகுந்தலை புனித பூமியில் போதிய போலீஸ் பாதுகாப்பு இல்லாத காரணத்தினாலேயே இவ்வாறான சம்பவங்கள் இடம்பெறுவதாக மிகுந்தலை ரஜமகா விகாரையின் விகாராதிபதி வணக்கத்துக்குரிய வெல ஹெங்குணவெவ தம்ம ரதன தேரர் தெரிவித்தார். மத்திய கிழக்கில் நிலவும் போர் சூழல் காரணமாக சர்வதேச விமான போக்குவரத்து பாதைகளில் ஏற்பட்டுள்ள தடைகள் இலங்கையின் மீன் ஏற்றுமதியை பாரிய அளவில் பாதித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் விளைவாக ஏற்றுமதி செய்யப்பட வேண்டிய மீன்கள் உள்நாட்டு சந்தைக்கு விநியோகிக்கப்படுவதால் மீன் விலைகள் வீழ்ச்சி அடைந்துள்ளதாக மீன்பிடி மற்றும் நேரியல் வளங்கள் அபிவிருத்தி அமைச்சின் செயலாளர் ஹோலித கமல் ஜினதாச தெரிவித்துள்ளார். இந்த நிலைமை காரணமாக நடுத்தர வர்த்தக குடும்பங்கள் நீண்ட காலத்திற்கு பிறகு தலபத் மற்றும் கெலவல்ல போன்ற பிரபலமான மீன் வகைகளை மீண்டும் கொள்வனவு செய்யும் வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது. பலநாள் மற்றும் ஒரு நாள் மீன்பிடி படகுகளுக்கு தேவையான எரிபொருளை தடையின்றி வழங்குவதற்கு தற்போதைய நிலையில் அமைச்சு தயாராக உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது.
தெரிவித்துள்ளது. மத்திய கிழக்கு நெருக்கடியால் விமான போக்குவரத்து பாதைகள் பாதிக்கப்பட்டுள்ளமை ஏற்றுமதி துறையில் பாரிய தாக்கத்தை செலுத்தியுள்ளது. ஏற்றுமதி தடைப்பட்டால் அதிகளவான மீன்கள் உள்நாட்டு சந்தைக்கு வருவதே இந்த விலை வீழ்ச்சிக்கு காரணமாகும் எனவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. டிரால் தொழில்துறை குறித்து கருத்து தெரிவித்த ஜனதாசு இதுவரை எரிபொருள் தட்டுப்பாட்டால் அத்துறையில் பெரிய பாதிப்புகள் ஏற்படவில்லை என தெரிவித்தார். எனினும் மின்சாரம் தொடர்பான பிரச்சினைகள் ஏதேனும் ஏற்பட்டால் இறால் உற்பத்தி துறை சவால்களை சந்திக்க நேரிடும் என அவர் எச்சரித்துள்ளார். இத்துடன் சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள். எமது RIP பேச்சுக்கு கிடைத்த மரண அறிவித்தல்கள். யாழ்ப்பாணம் நைனாதீவு 7ஆம் வட்டாரத்தை பிறப்பிடமாகவும் இலக்கம் 50 பிரம்படி வீதி கொக்குவில் கிழக்கு கொக்குவிலை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திருமதி யோகேஸ்வரி மகாதேவா அவர்கள் 14/3/2026 சனிக்கிழமை அன்று காலமானார். யாழ்ப்பாணம் புங்குடுதீவு 5ஆம் வட்டாரம் இருப்புட்டியை பிறப்பிடமாகவும் ஜெர்மனியை மதிப்பிடமாகவும் கொண்டிருந்த திரு சோமசுந்தரம் அரவிந்தன் அவர்கள் 15/3/2026 ஞாயிற்றுக்கிழமை அன்று இந்தியாவில் காலமானார். யாழ்ப்பாணம் மாதகலை பிறப்பிடமாகவும் லண்டனை மதிப்பிடமாகவும் கொண்டிருந்த திரு தனேஸ்வரன் தவராசா அவர்கள் 15/3/2026 ஞாயிற்றுக்கிழமை அன்று காலமானார். யாழ்ப்பாணம் அச்சிவேலி வடக்கை பிறப்பிடமாகவும் கொழும்பை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திரு சிதம்பரப்பிள்ளை பூபாலசிங்கம் அவர்கள் 15/3/2026 ஞாயிற்றுக்கிழமை அன்று காலமானார். மேலே அறிவிக்கப்பட்ட அனைத்து மரண அறிவித்தல் இறுதிக்கிரியை பற்றிய தகவல்களை அறிந்து கொள்ள ரிப் பேஜை பார்வையிடுங்கள். இதற்கான லிங்க் கீழிருக்கும் டிஸ்கிரிப்ஷனில் பார்வையிடலாம். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.